ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது டே 27 ஆஃப் ரமதான் இஃப்தார் vlog. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 27வது நோன்பு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் போய் நோன்பு திறக்கலான்னு டிசைட் பண்ணி ஈவினிங் டைம் போல் நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். கொஞ்சம் நேரம் நின்று அதை கூட வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபைனலி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். போன உடனே ஃபர்ஸ்ட் சேமியா கேசரி ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே வச்சுருக்கிற சேமியாவை அது உள்ளே ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். மெயினாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க, இல்லைனா சேமியா சீக்கிரமாகவே கருகிடும். பாருங்க, இப்போ நம்மளுடைய சேமியா கோல்டன் ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த சேமியா வேகிற அளவுக்கு சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சேமியா நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதாமும் கேஷ்யூ தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ரெண்டுத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சேமியா கேசரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்ஸ் கடல் பாஷி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் மில்கையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடியே ஊற வச்சுருக்கிற அகரகரை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அகரகரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற டேட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஒரு பேக்கெட் பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய டேட்ஸ் கடல் பாஷி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காய போண்டா தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட்டான உடனே ஆல்ரெடியே நான் செஞ்சு வச்சுருந்தேன் வெங்காய போண்டா பேட்டரை அது உள்ளே சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை ஆயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய வெங்காய போண்டா எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சேம் ஆயிலில் எங்கள் மம்மி மசால் வடையும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மசால் வடையும் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலேருந்து எடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டே 27 ஆஃப் ரமதானுக்கு நாங்கள் ரெடி பண்ணது. வெங்காய போண்டா, மசாலா வடை இது எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம். உளுந்த வடை, சமோசா, ஸ்வீட் போண்டா இதெல்லாம் கடையிலேருந்து அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரோஸ் மில்க், கிர்னி பழம் ஜூஸ் இது எல்லாமே வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். கடல் பாஷி, சேமியா கேசரி, நோம்பு கஞ்சி, வாழைப்பழம், ஆப்பிள், டேட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லபடியாக இன்றைக்கி நோன்பு திறந்தோம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது NN ஸ்கொயர். நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டடா, பை பை.